Hello everyone, welcome back to the channel to Chef Gio and so இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு சூப்பரான ராஜ விருந்து காம்போ வந்து ரெடி பண்ணியிருக்கிறோம். ஸோ ரெகுலராக நம்ம வீடியோவில் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் இது வந்து ரொம்ப கேப் ஆகிடுச்சு, ரொம்ப கேப்புக்கு அப்புறமா ஒரு வீடியோ பண்ணியிருக்கிறோம். ஸோ என்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு மெயினாக வந்து ரைஸ், ஒயிட் ரைஸ் வச்சு தான் பண்ணியிருக்கோம். ஒயிட் ரைஸ் கூட பார்த்தோம்னா எங்கள் ஊர் ஸ்டைலில் பண்ணுற மீன் குழம்பு பண்ணியிருக்காங்க. அப்புறம் கனவாவில் பண்ணின தொக்கு, அதுக்கு கூடவே பார்த்தீங்கன்னா கனவாவில் வந்து ஃப்ரை பண்ணியிருக்குது. அப்புறம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான மத்தி ஃப்ரை. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒய்ஃபுக்கு வந்து வெஜிடபிள் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து அவரைக்காய் கூட்டு அவங்களுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கூடவே கீரை கூட்டு, சிகப்பு தண்டு கீரையில் பண்ண ஒரு பொரியல், அதுக்கு கூட அப்பளம். ஆக மொத்தம் 8 ஐட்டம், சூப்பரான ஒரு ராஜ விருந்து காம்போ இது. ஸோ வீடியோவை வந்து கடைசி வரையும் பாருங்க. அண்ட் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தாங்கன்னா எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணால் இதுக்கு வந்து அந்த காம்போ கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஓமனில் வந்து நாங்கள் எப்படி இந்த மாதிரி ராஜ விருந்து காம்போலாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம், அது எப்படி ஃபுட் ஸ்டைல் இருக்குது, எங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். பை பாய். ஓகே, இப்போது பார்த்தோன்னா இது வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே எடுத்து வச்சிட்டோம். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மீன் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா வெள மீன், நம்ம ஊரில் கிடைக்கிற வெள மீன். இது வந்து தக்காளி, இதில் என்னென்ன வச்சுருக்கேன், சின்ன உள்ளி, கார்லிக்கு, கருவேப்பிலை. அப்புறம் இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு. இது அரைக்கிறதுக்கு என்னென்ன இருக்குன்னா சின்ன உள்ளி, கார்லிக்கு, ஜீரகம், தேங்காய். ஸோ இவ்வளோதான். ஸோ இது வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு, தேங்காய் அரைச்சி பண்ணுறோம் நாகர்கோவில் ஸ்டைலில். இங்கே பார்த்தோம்னா மாங்காய் இருக்குது. அண்ட் இங்கே வந்து சட்டி எடுத்து வச்சுருக்குறோம். அண்ட் இங்கே அடுப்பில் வந்து சோறு, ரைஸ் வந்து வெந்துட்டு இருக்குது. ஸோ இனி இப்போ மிக்ஸ் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணப்போ. தென் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது தேவையான அளவு மசாலா போடுறாங்க. என்னென்ன மசாலா அது? இது மஞ்சள் பொடி, இது காரத்துக்கேற்ப வத்தல், இது மல்லிப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைக்கணும். இப்போது தேங்காய் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம். இதை வந்து இப்போது சட்டியில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேங்காய் வந்து சட்டியில் மீன் கூட போட்டாச்சு. அடுத்ததாக புளி கரைச்சிட்ருக்குறாங்க. இப்போ இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கை போட்டு நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து போட வேண்டியது எல்லாமே மேக்ஸிமம் போட்டாச்சு. இனி வந்து தக்காளி, அடுத்து என்ன போடுறேன், சின்ன உள்ளி, தக்காளி போட்டாச்சு. அடுத்தது சின்ன உள்ளி, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போடு. நெக்ஸ்ட்டு ஓகே, இப்போ அடுப்பில் வந்து வச்சிட்டோம். ஸோ இப்போ மீன் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் இதில் போட வேண்டியது மாங்காய் மட்டும் போடணும், அது கடைசியாக போட்டுக்கலாம். அங்கே வந்து பார்த்தா சோறு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கனவா இங்கே இருக்குது, ஸ்குவிட் வந்து இங்கே இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இது வந்து நம்ம இப்போ பொரிக்கிறதுக்காக மிக்ஸ் பண்ண போகிறோம். ரொம்ப இல்லை, கம்மியாக தான். ஓகே, தேவையான அளவு எடுத்து போட்டுக்கிறோம். எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் வத்தல் பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மல்லிப்பொடி வந்து இதுக்கு கம்மியாக போட்டால் போதும், ரொம்ப போடக்கூடாது. அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பசஞ்சிக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ வந்து இது ஸ்குவிட் வந்து மசாலா நல்லா போட்டோம். ஸோ இதை வந்து இனி ஒரு இடத்துல அப்படியே மேரினேட் ஆகுறதுக்கு ஊற வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மத்தி வந்து நல்லா சூப்பராக க்ளீன் பண்ணி அப்படியே வயிறு மாதிரி இருக்குது. ஸோ இந்த மத்தி அடுத்து தேவையான அளவு பொரிக்கிறதுக்கு போட்டுக்கலாம். ஸோ தேவையான அளவு மீன் எடுத்துட்டோம்.
இப்போ நம்ம பவுடர் என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். சேம் தான், இந்த 3 பவுடர் தான், வேறு எதுவும் அதிகமாக போடுறது கிடையாது. இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூனு வத்தல் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக மல்லிப்பொடின்னு சொல்கிறேன், மஞ்சள், அப்புறம் ஒரு 3/4 ஸ்பூனு மல்லிப்பொடி. மீன் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது. மத்தி மீன் ஊரில் இருந்து நல்லா சாப்பிட்டது, இங்கே வந்து இப்போ தான் சாப்பிட்றோம் 1 மாதத்துக்கு அப்புறம். ஸோ இன்றைக்கி ஒரு பிடி. ஓகே, இப்போ மத்தி மீன் வந்து மசாலா போட்டு நல்லா ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இங்கே இந்த பக்கம் பார்த்தோன்னா கனவா வந்து மசாலா போட்டு வச்சுருக்கோம், இந்த பக்கம் மத்தி இருக்குது. இது 2 மேரினேட் ஆகட்டும். ஸோ அந்த கேப்பில் நம்ம பாக்கியுள்ள வேலைகள்லாம் பார்க்கலாம். இப்போ சோறு வந்து நல்லா கொதிச்சிடுச்சு, எடுத்து பார்க்கலாம், வெந்துடுச்சு. இப்போ தண்ணி வடிக்கிறதுக்காக சரி பண்ணி வச்சிடலாம். ஸோ எங்கள் வீட்டில் சோறு வடிக்கிறது இப்படி தான் வைப்போம். கீழே ஒரு பாத்திரம், மேலே வந்து இப்படி வச்சோன்னா சூப்பராக ஒரு 5 மினிட்ஸில் தண்ணியெல்லாம் வடிஞ்சு போயிடும். ஈஸியான ஒரு செட்டப். இப்போ மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. அண்டு இப்போ கிண்டி விட்டுடலாம் லைட்டாக. ஸோ அந்த கலரும் நல்லா வந்துடுச்சு, நல்லா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு. மீன் வந்து லைட்டாக வெந்துடுச்சு. போதுமா இல்லை மாங்காய் போடணுமா? நீ இப்போ நம்ம கட் பண்ணி வச்சா மாங்காய் போட்டுக்கலாம். ஸோ இந்த மீன் இனி கடைசியாக வெந்து வரும்போது இந்த மாங்காவும் கரெக்டாக வெந்துடும் பக்குவத்துக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கீரை, சிகப்பு தண்டு கீரை பொரியல் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்குது. சூப்பராக இதை ஒரு பொரியல் போட்டுடலாம். இப்போ கீரை வந்து சூப்பராக வெட்டி வச்சிட்டாங்க, முத்தாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, இறக்கிடலாமா? வாவ், வெள மீன் கறி, மாங்காயம் நல்லா வெந்துருச்சு, சூப்பராக இருக்குது, கட்டியாக கமகமன்னு. அவ்வளோதான், மீன் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இறக்கி வச்சிட வேண்டியதான். அடுத்தது கணவாய். ஸோ நெக்ஸ்ட்டு கணவாய் தொக்குன்னா இது வந்து நாங்கள் வீட்டில் பண்ணுற ஸ்டைலில் பண்ணுறோம். ஸோ பொரியல் மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவியல் மாதிரி இருக்கும். ஸோ என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, கனவா வந்து உப்பு மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு சூப்பராக கழுவி வச்சுருக்குது, வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்குது, தக்காளி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் இதுன்னு பச்சை மிளகு அண்ட் கருவேப்பிலை, அப்புறம் இங்கே வந்து மசாலா ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது கணவாய் தொக்கு வைக்கிறதுக்கு வந்து இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு எல்லாம் போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு எடுத்தேன். ஃபுல்லாக போட போறியா? இப்போது கனவா வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கனவாய் எடுத்து போட்டுக்கோம். கனவாய் எடுத்து போட்டுட்டு இது வந்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகிற மாதிரி அதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டி விட்டுட்டு இதை வந்து கொஞ்சம் உப்பு மட்டும் போடணும். உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். இது நல்லா கிண்டி விட்டு இப்போது ஒரு சைடு நம்ம கணவாய் வச்சது வந்து அந்த பக்கம் வெந்துட்டு இருக்குது. இந்த பக்கம் கீரை கூட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ கீரை கூட்டு வந்து வெங்காயம்லாம் வதக்கிட்டு கீரை போட்டுட்ருக்காங்க. கீரை போட்டு இன்னும் அப்படியே கிண்டி விட்டுற வேண்டியதுதான். ஸோ இது கீரை வந்து அதுக்கப்புறம் மசாலா வந்து போட்டு கீரை மசாலா தேங்காய் போடணும். தேங்காயும் போட்டு கீரை கூட்டு இறக்கணுன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். கடைசியாக பார்க்கலாம். அந்த பக்கம் அது முடிச்சு ஓப்பன் பண்ணி காட்டுருக்கேன். கனவா வந்து வந்துட்டுருக்குது. அது வந்து லோ ஃப்ளேமில் தான் வேகும். அதனால் அதை அப்படியே ஒரு சைடாக வச்சாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குது. ஸோ அது அப்படியே வேகட்டும். இப்போது கீரை வந்து நல்லா வந்துருச்சு. மசாலா போடுறியா? மசாலா என்னென்ன? கொஞ்சமாக மஞ்சள், வேறு என்ன போடுற? கொஞ்சம் வத்தல் பொடி. இது நல்லா வதங்கிட்டு இப்போ இந்த தேங்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் போடாமல் பண்ணால் எப்படி இருக்கும்?
ஓகே, இப்போ கீரை கூட்டு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், கீரை கூட்டு இல்லை, பொரியல். ஸோ இந்த தேங்காய் வந்து கொஞ்சம் வதங்கின உடனே இது வந்து நம்ம முடிச்சுக்க வேண்டியதுதான். ஓகே, அடுத்ததாக என்ன பொரியல் அப்படின்னா, இது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பொரியலுக்கு வெட்டி வச்சுருக்குது. கொஞ்சமாக 2 பேருக்கு தானே, அதனால் ரொம்ப கம்மியாக வெட்டி வச்சுருக்குது. வெங்காயம் இங்கே வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு போட்டாச்சு. ஸோ இது அவரைக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அவரைக்காயை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த எண்ணெயில் வந்து வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணுங்களா, தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னா அது பாட்டுக்கு இந்த அவரைக்காய் வந்து வெந்துகிட்டே இருக்கும். தண்ணி மட்டும் தேவையான அளவு ஊற்றிக்கணும், கிண்டி விட்டுருக்கோம். அவ்வளோதான். இனி வேகட்டும், வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கனவா ஓப்பன் பண்ணி பார்த்தோம். கனவா வந்து சூப்பராக வெந்துடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். கண்டிப்பாக இதுக்கு தேவையான மசாலா என்னென்னு போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி, நெக்ஸ்ட்டு வத்தல் பொடி, அடுத்ததாக மல்லிப்பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போட்டுட்டு இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்க வேண்டியதான். ஓகே, சூப்பராக வெந்து அந்த தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடுச்சு. இப்போது இந்த மசாலா ஸ்மெல்லு போகட்டும் கொஞ்சம். இப்போ இது வந்து நல்லா மசாலா ஸ்மெல்லும் ஓரளவு போயிடுச்சு. இனிப்போ தேங்காய் போடலாம். ஓகே, தேவையான அளவு தேங்காய் போட்டுட்டு ஓகே, கனவா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கனவா தொக்கு. இப்போ வந்து மல்லிகீரை எடுத்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி மட்டும் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். லைட்டாக ஒரு கிண்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நமக்கு கனவா தொக்கு ரெடி. ஸோ கனவா பவுலில் மாற்றி ஷிஃப்ட் பண்ணி வச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவரைக்காய் வந்து நல்லா வெந்துருச்சு. மிளகா என்னென்ன போடுறது, மஞ்சள் பொடி, வத்தல், கொஞ்சோண்டு மல்லிப்பொடி. ஓகே, போட்டுட்டு இந்த மசாலா ஸ்மெல்லு போகிறதுக்கு லைட்டாக கிண்டி விட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் அந்த மசாலா ஸ்மெல் போகிறது வரை கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தேங்காய் போடணும். தேங்காய் வந்து தேவையான போட்டுட்டு கிண்டி விட்டு இறக்கணும்னா அவரைக்காய் கூட்டு ரெடி. ஓகே, இப்போ வந்து கடைசியாக மீன் மட்டும் பொரிக்கணும். மீன் வந்து நான் தான் பொரிக்க போகிறேன். அண்டு இங்கே பார்த்தீங்கன்னா மத்தியும் கனவாயும் வந்து எடுத்து வச்சிருக்குது. ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் அடுப்பில் ஒரு சைடில் வந்து மத்தி போடுறதுக்கும் இன்னொரு சைடு கனவா போடுறதுக்கும் 2 பேன் வச்சுருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு மத்தியை வந்து 1 by 1 அடுப்பில் போட்டுக்கலாம். அடுத்ததாக அந்த பக்கம் கனவாய். அவ்வளோதான், 2 போட்டாச்சு. இப்போ 2 வேகட்டும் நல்லா. இப்போ ஃபிஷ் ஃப்ரை வந்து சூப்பராக இங்கே ரெடி ஆகிடுச்சு. ரெடி ஆகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் கமத்தி போட்டுக்கிறோம். அண்டு கனவா வந்து அந்த பக்கம் ஓவராக தெரிச்சிட்டு இருக்குது. அது என்னன்னு தெரில, பொரிக்கும் போது ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப தெரிக்குது. அதனால் அதை வந்து எண்ணெயில் ஊற்றி மூடி வச்சுருக்கிறோம். அது கொட்டினது அது தெரியும் தெரிச்சது அடுப்பெல்லாம் ஒரு வழியாக ஆகிடுச்சு. இன்னைக்கு அது பெரிய வேலை இருக்குது, நல்லா க்ளீன் பண்ணணும் சாப்பிட்டது. ஸோ கனவா வந்து ஃப்ரை பண்ணது எடுத்து இங்கே வச்சிட்டோம். அண்டு மத்தி சால மீன் வந்து பொரிச்சது இங்கே எடுத்து வச்சிட்டோம். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சுது. இனி இப்போ ப்ரெசன்டேஷன் பார்க்கலாம். எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓகே, இப்போ எல்லா ஐட்டமும் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக பர்ஃபெக்டாக எத்தனை ஐட்டம், 1 2 3 4 5 6 7 8 ஐட்டம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம், இன்க்ளூடிங் ரைஸ். அண்ட் இப்போ என்ன ஐட்டம் 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கணவாய். கனவாயில் பண்ணின தொக்கு. இன்றைக்கி வந்து சீ ஃபுட் ஃபெஸ்டிவல்னே சொல்லலாம்.
இது பார்த்தோம்னா கீரை, சிகப்பு தண்டு கீரை பொரியல். இது வந்து கணவாயில் பண்ண ஃப்ரை, கணவாய் ஃப்ரை. அண்ட் இது வந்து சால மீன் பொரிச்சது, மத்தி மீன் ஃப்ரை. இது வந்து ஒயிட் ரைஸ். இது வந்து சூப்பரான வெள மீன் கறி குழம்பு, அருமையாக மாங்காய் எல்லாம் போட்டு கம கமன்னு நாகர்கோவில் ஸ்டைல் கெட்டிய மீன் குழம்பு. அண்ட் இது வந்து அவரைக்காயில் பண்ண கூட்டு, தேங்காய் போட்டு சூப்பராக பண்ண அவரைக்காய் பொரியல். அண்ட் இது வந்து அப்பளம். ஸோ இவ்வளோதான் இன்னைக்கான ஸ்பெஷல். ரொம்ப ஒரு சூப்பரான சீ ஃபுட் ராஜ விருந்து அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி சாப்பிட்டு ஓமனில் வந்து கிட்டத்தட்ட 3 months இருக்கும். ஸோ இன்னைக்கு சூப்பரான ஒரு சாப்பாடு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டைப்பில் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டுக்கு கெஸ்ட் வந்தாங்கனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க, சூப்பராக இருக்கும். நாங்கள் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலாக ஓமனில் ரெடி பண்ணி சாப்பிடுவோம். அண்ட் நெக்ஸ்ட் வீக் இன்னொரு ராஜ விருந்து வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.